50 அடி நீளம் கொண்ட தலைமுடி, 18 கிலோ தலைமுடியை சுமந்து கொண்டு உலாவும் அமெரிக்க பெண். வைகை புயல் வடிவேலு காப்பி அடித்த ஹேர் ஸ்டைல் இவருடையதா? எல்லா இடத்துலயும் மூலிகை எடுத்துன்னு வந்து முடிய வளர்க்குறேன்ட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனா முடி வளர்றவங்களுக்கு மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி முடிய வச்சு சாதனை படைச்சிருக்கவங்க லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவங்களோட முடியெல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் பொறாமப்படுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீ ஆஷா அமெரிக்கால இருக்கிற இந்த பெண் 25 வருஷமா முடிய வெட்டாம வளர்த்துட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த முடியோட லென்த் பாத்தீங்கன்னா 54 அடி. என்னடா இது 54 அடிக்கு முடி நீளம் இருந்தா அதோட வெயிட் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? 18 கிலோ வெயிட்டுங்க. யோசிச்சு பாருங்க, 2-3 அடிக்கு முடி இருந்தாலே அதை மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்க தலைக்கு குளிக்க போனாங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை உள்ள பாத்ரூமுக்கு போனாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க பொழுது. அவ்வளவு தலைமுடி இருக்கு. இந்த வெயிட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 கிலோ தலைமுடிய தலையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து ஃபிராக்சர் ஆகும்ன்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இவங்க கண்டுக்காம இதை வளர்த்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இவங்களுடைய பேரை பதிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி டீனேஜ் கேட்டகரியில இந்தியாவை சேர்ந்த நிலாஷினி பட்டேல் அப்படின்றவங்களும் முடிய வளர்த்திருக்காங்க. இவங்க முடி வளர்க்கிற கதைக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருந்திருக்கு. 6 வயசுல அவங்க முடிவெட்ட போகும்போது குசேலன் படத்துல எப்படி வடிவேலு வெட்ட தெரியாம வெட்டிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி யாரோ இவங்க தலைமுடிய கொதறி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கேலி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க முடி வெட்டுறதே விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் 10 வருஷமா முடியே வெட்டாதவங்க இப்போ இவங்களுடைய முடியோட லென்த் 18 ஃபீட். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாம்பு வாங்குறதுக்கே ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பென்னி ஹார்லிம். ஆண்கள்ல இவர் தான் உயரமான முடிய வளர்த்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இவரோட முடியோட உயரம் 53 சென்டிமீட்டர். பில்லு படத்துல வடிவேல் சார் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. இவர் ஹேர் ஸ்டைல காப்பி அடிச்சுதான் அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ராம் சிங் சாவன். நிறைய பேருக்கு தலைமுடி நிறைய வளரும், சில பேருக்கு தாடி நல்லா வளரும், சில பேருக்கு மீசை நல்லா வளரும். இவரை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய மீசையை வளர்த்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. இவரோட மீசையோட நீளம் 16 ஃபீட். இந்த பக்கம் 16 ஃபீட், அந்த பக்கம் 16 ஃபீட். இவரு முதல் முறையா இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, இவரு சின்ன வயசா இருக்கும் பொழுது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் இவரோட தாடியும் மீசையும் தானா. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மீசைய வளர்க்க ஆரம்பிச்ச மனுஷன் இப்ப வரைக்கும் வளர்த்துட்டு தான் இருக்காரு. அடுத்தது ஷால்வந்த் சிங். இந்தியாவை சார்ந்த இவரு ஒரு மியூசிக் கச்சேரி நடத்தக்கூடிய ஒரு ஆளுங்க. ஊர் ஊரா போய் பாட்டு பாடுறவரு. இவர் பாட்டுக்கு கூட்டம் சேருதோ இல்லையோ, இவர் தாடி பார்க்கவே அவ்வளவு கூட்டம் சேருமா. அது மட்டும் இல்ல, இவர் தாடியோட லென்த் எவ்வளவு கேட்டீங்கன்னா 9 ஃபீட்டுங்க. 9 ஃபீட் தாடியை வச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல உலகத்திலே மிகப்பெரிய தாடி வச்சிட்டு இருக்கிறவரு இவர் தான் அப்படின்ற பேரையும் வாங்கியிருக்காரு. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விக்டர் ஆண்டனி. இவர் என்ன வளர்த்திருக்காருன்னா உலகத்திலே நீளமான காது முடிய வளர்த்தது நம்ம ஊருக்கார் தான். இவரோட காது முடியோட நீளம் ஒரு சைடே பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டருங்க. யோசிச்சு பாருங்க, காதுல ஏதாவது இருந்தாலே காது அடைச்ச மாதிரி இருக்கும். 18 சென்டிமீட்டர் முடிய வச்சுன்னு பக்குவமா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம விக்டர் ஆண்டனி. காது முடினதும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த காது முடிய வளர்த்துட்டு இருக்காரு. யூ ஜியானியா. இவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய கண்முடிய வளர்த்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினவங்க. இவங்க ஒரு சைடோட கண்முடியோட நீளம் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு மேல ஏதாவது லைட்டா தூசி பட்டாலே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா 12 சென்டிமீட்டர் முடிய வச்சுன்னு இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 51 வயசு ஆகுது. இவங்க இந்த முடிய 20 வருஷத்துக்கு மேல வளர்த்துட்டு இருக்காங்க. இதுல ஏகப்பட்ட பேர் முடிய வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யார் முடிய மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் மாதிரி until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா பை பை, டேக் கேர்.